ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி மாம் நெஸ்ட். பால் சூடாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் பசும்பால் சரியாக கிடைக்கிறது இல்லை. பாக்கெட் பாலில் ரொம்பவே கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ பாக்கெட் பாலும் பிடிக்க மாட்டேங்குது, பசும்பாலும் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு மாற்றா வந்திருக்கிறது தான் பிளான்ட் மில்க், அதாவது தாவர பால். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது உளுந்தம்பால் தான். உளுந்து அப்புறம் தேங்காய் இதை வச்சு செய்கிற இந்த பால் ரொம்பவே சூடாகவும் சாப்பிடலாம், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் ½ டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டாலே 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் வாட்டர் அதில் சேர்த்துக்கலாம். என்னோடது சின்ன உளுந்தாக இருக்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டுட்டேன். உங்களோடது கொஞ்சம் பெரிய உளுந்து இல்லை முழு உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் 2 விசிலில் அந்த உளுந்து நல்லா மேஷிங் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உளுந்தங்கஞ்சியை விட உளுந்தம் பாலோட டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட பச்சை வாடியே தெரியாது. பால் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். குக்கரில் உளுந்து 2 விசில் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஈவினிங் பண்ணுறீங்க அப்படின்னா மதியானம் சாப்பிட்டுட்டு குக்கரில் 2 விசில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா ஈவினிங் அதை ஓப்பன் பண்ணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை லைட்டாக அமுக்கி பார்க்கணும். நல்லா சாஃப்டாக அமுங்குச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும் அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதில் பாதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறோம். இந்த டைமில் வரைக்கும் இதில் உப்பு போட்டிருக்கக்கூடாது. அப்போ தான் இன்னும் 2 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். பேலன்ஸ் ஒரு 2-3 ஸ்பூன் தான் இருக்கும். இதுவே ஒரு ஆளுக்கு போதும். நல்லா தண்ணி பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதில் இந்த மிக்ஸை கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, நல்லா தண்ணியாக இருந்தாலே போதும். நல்லா பால் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பால் மாதிரியே நல்லா பொங்கி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இனிப்பு எல்லாம் போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம். நார்மல் பாலில் தான் உப்பு போட்டால் தெரியும், இந்த பாலில் உப்பு போடுறதால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயோடு சேர்த்து ஏலக்காயும் நல்லா அரைச்சி அடுப்பில் இருக்கிற உளுந்தம்பாலை ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் பாலை அதில் டைரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக வேணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டு இம்மீடியட்டாக அதை குடித்தோன்னா பால் எப்படி சிலருக்கு சூடாக குடிக்க தான் பிடிக்கும், அதே மாதிரி இதையும் சூடாக சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம், கொஞ்சம் ஆறுனாலும் பரவாயில்ல அப்படின்னா ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அதோட சூடு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்து குடித்தோன்னா செம்மையான உளுந்தம்பால் ரெடியாக இருக்குது. இதை பாலுக்கு மாற்றாக நம்ம யூஸ் பண்ணலாம். உளுந்தை குக்கரில் போட்டு நல்லா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து சூப்பராக இந்த பால் போட்டு குடிக்கலாம். இந்த பாலை யார் வேணாலும் குடிக்கலாம். 6 மாத குழந்தையில அவங்களுக்கு பசும்பால் கொடுக்க பிடிக்கல, இல்லை தாய்ப்பால் இல்லை அப்படின்னா இந்த பாலை சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். என்னோட குழந்தைக்கு கூட நான் இந்த பால் தான் கொடுத்தேன், எந்த பிரச்சனையுமே வரல, ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த உளுந்தோட பச்சை வாசனை வராது. எங்களுக்கு உளுந்தங்கஞ்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற கிட்ஸ் இப்படி சொல்லவே மாட்டாங்க இதை குடிக்கும்போது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோகோனட் மில்கில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் உளுந்துலையும். இது ரெண்டுமே கால்சியம் ரிச் அப்படிங்கிறதுனால மில்கை விட பல மடங்கு கால்சியம் இது நமக்கு கொடுக்கும். உளுந்தம்பாலை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால் கலந்து 6 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் என்னோட 2 வயசு பாப்பாவுக்கு இந்த பால் தான் கொடுக்குறேன். அவளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இதனால வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான விஷயமும் கூட. இதே மாதிரி முளை, கம்பு பால், கோதுமை பால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.